அரசாக இருந்தாலும் எந்த மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசு என்ற முறையில் எங்களது ஆதரவு இருக்கும் என்பதை மத்திய அமைச்சர்களும் சரி பிரதம அமைச்சரும் சொல்லி வருகிறார்கள். அது சரியான நடவடிக்கை. ஆனால் அரசு ஆட்சி வேறு கட்சி வேறு. கட்சியை பொறுத்த மட்டில் மக்களுக்கு நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம். அவர்கள் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்தாலோ மக்களுக்கு சரியான நடவடிக்கைகளில் அரசாங்கம் நடைபெறவில்லை என்றாலோ அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். ஆக அரசாங்கத்திற்கு அரசாங்கம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களாட்சியின் தத்துவம். ஆனா கட்சி என்று வரும்பொழுது அவர்களை நாங்கள் கண்காணித்து அவர்கள் சரியாக நடந்தால் பாராட்டுவோம், அவர்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் நாங்கள் எதிர்ப்போம். இதுல எந்தவித மாற்று கருத்தோ குழப்பமோ இல்லை என்றால் முடிச்சோ இல்லை என்றால் ரகசிய உறவோ எதுவுமே கிடையாது. ஒரு அரசியல்ல நீங்க தீவிரமா ஈடுபட்டு ஒரு முழுமையான பார்வை கொண்டவராக இருக்கும்போது தற்போது இருக்கக்கூடிய அரசு முழுமையாக தன்னுடைய 4 ஆண்டு ஆயுள் காலத்தை பூர்த்தி செய்யும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிலையான அரசு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு காலையிலிருந்தே இணையறோம் நாங்க, உடனே இணையறோம் நாங்க, அப்புறம் சில பேர் வைத்த கோரிக்கைகளினால் இணைய முடியாதுன்னாங்க. திடீரென்று என்னதான் இருந்தாலும் தினகரனை ஒதுக்கி வச்சுட்டு எங்களால் வர முடியாதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு அவங்களை நாங்க ஒதுக்கி வச்சிடறோம்னு சொல்றாங்க. ஆக இதில் தெளிவான முடிவில் அவர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆக தெளிவான முடிவெடுத்து அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிலையான ஆட்சியாக இருந்தால் அது இருக்கும். ஆனால் இதிலும் அவர்களுக்குள்ள ஒரு பூடகமாக நாடகமாக இருந்ததென்றால் நிலையற்ற தன்மை இருந்தால் அந்த ஆட்சி நீடிப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதை இனிமே பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரே கேள்வி டாக்டர் தமிழிசை, ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பல் சென்னையில முகாமிட்டு இருக்குது. இந்த போர்க்கப்பல்ல அதிமுகவுடைய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள்லாம் குடும்பத்தோடு பார்த்துட்டு போறதுக்கான ஒரு அழைப்பு எப்படி நடந்தது? இது அதிமுகவுடைய வேண்டுகோளை மத்திய அரசு ஏற்றிருக்கா? மத்திய அரசு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாங்க கடல்ல ஜாலியா இருந்திருப்போம் சொன்னாங்களா? இன்னைக்கு காலையில இந்த சந்திப்பு கடல்ல நடக்குது, இன்னைக்கு மாலையில் இந்த முடிவு அறிவிக்கப்படுகிறது. இதை எப்படி பொருத்தி பார்ப்பது திருமதி தமிழிசை? அதாவது கூவாத்தூர்ல இருந்தாங்க, இன்னொரு கூவாத்தூர் அவங்க இதை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர இதில் அங்கே ஒரு கடற்படை அதிகாரி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த கடல் பயணத்தை அதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்களே அங்க நாங்க அரசியல் பேசல, நாங்க என்ஜாய் பண்றதுதான் வந்தோம்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அங்க எல்லாம் மிதந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கங்க கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆக இதில் மத்திய அரசின் பங்கு எதுவுமே இல்லை. அது அந்த கப்பல் படை அதிகாரி அந்த கப்பலில் அவர்கள் அழைத்தார்கள் என்ற உடனே அது துறை மத்திய அரசிற்கு சார்ந்த துறையாக இருந்த உடனேயே மத்திய அரசு தான் இதை செய்தது என்றால் கூவாத்தூர்ல அந்த ரிசார்ட் தலைவருக்கு தான் எல்லாம் பொருந்துமா? அதெல்லாம் கிடையாது. அதனால இது எப்ப பார்த்தாலும் இப்படியே பி டீம் என்று பொருந்தி பார்ப்பது எங்களது வளர்ச்சிக்கு சரியாக இருக்காது. அதனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது.